அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வித்யா மதுரை நகரில் வசித்துக் கொண்டிருக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். கல்லூரியில் பட்டம் முடித்ததும் பெற்றோர் பார்த்த பையனை திருமணம் செய்து கொண்டாள். அவன் பெயர் விக்னேஷ். விக்னேஷ் தனியார் வங்கியில் வேலை பார்த்து வந்தான். நல்ல களையான முகம், முகத்தில் எப்போதும் புன்னகை, நண்பர்களிடம் நல்ல முறையில் பழகும் குணமும் கொண்டவன். சின்ன வயதிலிருந்தே இருப்பதை வைத்து அளவாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு வளர்ந்தவன். வித்யா, விக்னேஷ் இருவருக்கும் நடந்த திருமணம் அவர்களுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து வைத்தது. குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். என் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும், விக்னேஷ் என்ன மாதிரி குணம் கொண்டவர் என்ற யோசனையில் இருந்தாள் வித்யா. என்னிடம் அன்பாக நடந்து கொண்டால் போதும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு சிறு பதட்டம் இருந்தது. ஆனால் விக்னேஷின் அமைதியான முகம், உறுதியான குரல் அவளை மெதுவாக அமைதிப்படுத்தியது. திருமணத்திற்கு பின் வாழ்க்கை ஆரம்பித்த நாட்களில் இனிமையாகத்தான் இருந்தது. காலை வேலைக்கு போகும்போது மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டு செல்வான். அவள் சமையலறையில் இருந்தால் பின்னால் சென்று ஏதாவது சில்மிசம் செய்வது என்று எப்போதும் அவளிடம் பாசத்துடன் நடந்து கொண்டான். வித்யா, நீ சிரிச்சாதான் இந்த வீடே அழகா இருக்கு என்று அவன் சொல்லும் வார்த்தைகள் அவளுக்குள் புதிதாக ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கின. வித்யாவுக்கும் விக்னேஷின் அமைதியான குணமும் கவனிப்பும் பிடித்திருந்தது. இருவரும் சேர்ந்து வெளியில் சுற்றுவது, சினிமாவுக்கு செல்வது, விடுமுறை நாட்களில் உணவகங்களுக்கு செல்வது என்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். புது ஜோடி என்பதால் அப்போதைய வாழ்க்கை இனிமையாய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் மெதுவாக வித்யாவின் குணத்தில் இருந்த ஒரு சிறிய பழக்கம் பெரிதாக தெரிந்தது. அவர்களின் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடு வசதிகள் நிறைந்ததாக இருந்தது. அந்த வீட்டின் தம்பதியர் அடிக்கடி புதிய பொருட்களை வாங்குவார்கள். பெரிய டிவி, புதிய ஃப்ரிட்ஜ், சோஃபா செட், ஏசி, ஏதாவது ஒன்று அந்த வீட்டிற்கு புதிதாக வந்தாலே வித்யா மனதில் நாமும் அவர்களைப் போல் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைப்பாள். ஒரு நாள் வித்யா சொன்னாள், விக்னேஷ், நம்ம வீட்டில் இன்னும் அந்த சின்ன டிவி தான் இருக்கு. பக்கத்து வீட்டுல பெரிய எல்இடி டிவி வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டின் மருமகள் என்னை கூட்டிக் கொண்டு போய் அந்த டிவியை காட்டினாள். அவ்வளோ அழகாக இருக்கு. தியேட்டருக்கு போகாம வீட்லேயே படம் பார்த்துக்கலாம் என்று சொன்னாள். நாமும் வாங்கலாம். முன்பணமே செலுத்தாமல் டிவியை வாங்கிய பின் மாதா மாதம் பணம் கட்டினால் போதும் என்றாள் வித்யா. விக்னேஷ் சிரித்து கொண்டே சொன்னான், வித்யா, நம்ம வீட்டில் இருக்கும் டிவி இன்னும் நல்லா வேலை செய்கிறது. தேவையில்லாமல் பெரிய டிவி எதுக்கு என்றான். ஆனால் அவள் வற்புறுத்தினாள், இதெல்லாம் ஒரு டிவியா விக்கி? புதுசா எவ்வளோ வந்துருச்சு. நம்ம வீட்டில் அந்த மாதிரி பெரிய டிவி இருந்தால்தான் வீட்டிற்கு யாராவது வரும்போது மதிப்பாக இருக்கும் என்றாள். அந்த சொல்லின் பின்னால் வித்யாவின் மனதில் இருந்த ஒரு குணம் வெளிப்பட்டது. தொடக்கத்தில் விக்னேஷ் அதை லேசாக எடுத்துக்கொண்டான். புதிய வாழ்க்கையாச்சே, அவளுக்கும் ஆசை இருக்கும், அப்படியே விட்டுவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் வித்யா அருகில் உள்ள வீட்டை பார்த்து ஒப்பிட ஆரம்பித்தாள். அவர்கள் வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நாம எப்ப வாங்குவோம்? அவர்கள் வீட்டில் புதிய சோஃபா வந்துடுச்சு, நாமும் வாங்கணும் என்ற வித்யாவின் பேச்சுக்கள் விக்னேஷின் மனதில் ஒரு அழுத்தத்தை படிப்படியாக உருவாக்க தொடங்கியது. அவ்வளவு சுமையிலும் ஒரு நல்ல செய்தி வந்தது. வித்யா கர்ப்பமானாள். குடும்பம் முழுவதும் சந்தோஷம் அடைந்தனர். விக்னேஷ் அவளை அருகில் இருந்து கவனித்துக் கொண்டான். 9 மாதங்கள் கவனிப்பு, அலைச்சல், மருத்துவ செலவுகள் என அனைத்தையும் சுமந்தான். ஒரு அழகான பையனை பெற்றெடுத்தாள் வித்யா. அந்த குழந்தையால் வீடே மகிழ்ச்சியால் நிரம்பியது. வித்யா அந்த குழந்தையோடு பிஸியாக இருந்தாலும் அவள் ஒப்பீடு பழக்கம் மட்டும் குறையவில்லை. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பெரிய அளவில் முதல் பிறந்த நாள் கொண்டாடினார்கள். வித்யாவும் விக்னேஷும் சென்று வந்தனர். வித்யா நம்ம பிள்ளைக்கும் இதே போல் செய்ய வேண்டும் என்று தன் கணவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள். விக்னேஷ் இதை கேட்டு எரிச்சல் அடைய ஆரம்பித்தான். வித்யா, நாம சம்பாதிப்பதற்கு ஏற்ற மாதிரி வாழணும், எல்லோரையும் பார்த்து வாழ்ந்தா நமக்கு நிம்மதி இருக்காது என்று பலமுறை சொல்லி பார்த்தான். ஆனால் அவள் கேட்பதாக இல்லை. இந்த உரையாடல்கள் மெதுவாக சண்டைகளாக மாறின. விக்னேஷ் வேலை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வராமல்
நண்பர்களிடம் போய் நேரத்தை கழித்தான். வீடு என்றால் சண்டை, கோபம், குறைகள் என்று மாறியதால் அவனுக்கு அங்கே நிம்மதி இல்லாமல் போனது. திருமண விழாக்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் வந்தால் அவன் நண்பர்கள் மற்றும் தன் உறவினர்களிடம் தன் மனைவியை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருப்பான். எப்பவும் ஒப்பிட்டு பேசுகிறாள், வாழ்க்கையையே கெடுத்துவிட்டாள், நிம்மதியே இல்லை என்று புலம்புவான். அவர்களும் அவனுடைய மனைவியை, இப்படியா உன் மனைவி நடந்து கொள்கிறாள் என்று திட்டுவார்கள். அவர்களது பேச்சுகள் மேலும் அவனுக்கு சோர்வை தந்தன. விக்னேஷின் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே சென்றது. அவன் வேலையிலும் முழு கவனம் செலுத்த முடியாமல் அவதிப்பட்டான். வீட்டிற்கு வரும்போதும் அமைதி கிடைக்கவில்லை. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் வித்யாவின் முகத்தில் புன்னகை இல்லாமல் புலம்பல், குறை கூறுதல் மட்டுமே இருந்தது. வீடு சண்டையிடும் போர்க்களமாக மாறியது. ஒரு நாள் மாலை விக்னேஷ் வேலை முடிந்து களைப்புடன் வந்தான். கதவை திறந்து விக்னேஷ் உள்ளே வந்தவுடனேயே வித்யா ஆரம்பித்தாள். விக்கி, நீயே பாரு, பக்கத்து வீட்டுல புதிய வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க. நான் இன்னும் கையால துவைத்து சிரமப்படுகிறேன் என்றாள். அதோடு நிறுத்தாமல், நாம எப்போ வாங்க போகிறோம் என்றாள். அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றெடுத்தவள். அவளது வலியை தன்னால் வாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் அவளை கடைக்கு கூட்டி சென்று அவள் ஆசைப்பட்ட வாஷிங் மிஷினை கடனில் வாங்கி கொடுத்தான். அப்போதைக்கு வீட்டில் 1 மாதம் நிம்மதி இருந்தது. ஆனால் பழையபடி மீண்டும் தன் பல்லவியை பாட ஆரம்பித்தாள் வித்யா. விக்னேஷ் வங்கியில் கடுமையாக உழைத்தாலும் மேலாளரின் பாராட்டை பெற முடியவில்லை. அவன் அதிக நேரம் வேலை செய்தான். பணி அழுத்தம் அதிகரித்தது. வேலையிலும் நிம்மதி இல்லை. வீட்டிற்கு போனாலாவது நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தால் அதுவும் இல்லை. வீட்டுக்கு போனால் சண்டைதான் நடக்கும் என்ற பயத்தோடே வாழ்ந்தான். விக்னேஷ் அலுவலக வேலையை முடித்துவிட்டு நேராக வீட்டிற்கு வராமல் தினமும் நண்பர்களோடு நேரம் கழித்துவிட்டு வருவதை வித்யா கவனித்தாள். விக்கி, நீ எப்பவும் தாமதமாக வர்ற, உனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலையா என்று கேட்டாள். விக்னேஷ் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஆனால் உள்ளுக்குள், ஆம், இந்த வீட்டுக்குள் வரவே எனக்கு பயம்தான் என்று நினைத்து கொண்டான். அவள் மட்டும் கத்திக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் விக்னேஷ், வித்யா இருவரும் ஒரு உறவினர் திருமணத்திற்கு சென்றார்கள். அங்கே அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். விக்னேஷின் கல்லூரி நண்பர்கள் சிலர் வந்திருந்தனர். ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பற்றி நண்பர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு நண்பன் கேட்டான், விக்னேஷ், எப்படி வாழ்க்கை போகுது என்று கேட்டான். அவன் பதில் சொல்ல முடியாமல் புலம்பத் தொடங்கினான். நிம்மதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல புதுசா அது வாங்கி இருக்காங்க, இது வாங்கி இருக்காங்க, நாமும் வாங்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் வீட்டில் எப்போதும் சண்டைதான் என்று புலம்பி தள்ளினான். அவனது குரலில் இருந்த எரிச்சல் அனைவருக்கும் புரிந்தது. வித்யா விக்னேஷ் புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டாள். அவளுடைய மனதுக்குள் கோபம் தீயாக எரிந்தது. வெளியில் ஒன்றும் சொல்லவில்லை. தன் கணவனிடமும் இதை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் மனதில் ஒரு காயம் ஏற்பட்டது. என் கணவன் மற்றவர்களிடம் என்னை சுலபமாக விட்டு கொடுத்து விடுகிறான், அவர்களிடம் என்னை பற்றி குறை சொல்கிறான் என்ற வேதனை நெஞ்சை குத்தி கொண்டிருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் விக்னேஷ் வெளியில் சென்றுவிட்டு தன் மனைவியுடன் வரும்போது நெருங்கிய நண்பன் ராகுலை எதேச்சையாக சந்தித்தான். ராகுல் விக்னேஷ் போலவே நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவன். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அவனது மனைவி பெயர் பவித்ரா. ராகுல் விக்னேஷை கட்டாயப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து சென்றான். விக்னேஷ் முதலில் மறுத்தான். ஆனால் ராகுலின் வற்புறுத்தலுக்காக வித்யாவையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு அவன் வீட்டுக்கு சென்றான். அங்கே சென்றவுடன் விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தான். வீடு பெரியதாக இல்லை, ஆனால் மிகவும் சுத்தமாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருந்தது. பவித்ரா சிரித்துக்கொண்டே அனைவரையும் வரவேற்றாள். குழந்தையுடன் விளையாடினாள். ராகுல் அவளிடம் சிறு விஷயங்களிலும் அன்பு காட்டினான். அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் விக்னேஷின் மனதை புண்படுத்தின. நான் ஏன் என் மனைவியிடம் இப்படி பேச முடியவில்லை, அன்பாக நடந்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வி எழுந்தது. வித்யாவும் கவனித்தாள். இவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நம்ம வீட்டுல மட்டும் எப்போதும் சண்டைதான் என்று அவளும் உள்ளுக்குள் சிந்தித்தாள். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். அங்கிருந்து புறப்பட்டு வீடு திரும்பும் வழியில் விக்னேஷ் மௌனமாக இருந்தான். வித்யா கேட்டாள், என்ன யோசிக்கிறீங்க?
அவன் சற்றே அதிர்ச்சியுடன், ஒன்னும் இல்ல, ராகுல் பவித்ரா இருவரும் எப்படி சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைச்சு பார்த்தேன் என்றான். வித்யா முகம் சுளித்து விட்டாள். ராகுல் வாங்குற சம்பளம் தான் நீயும் வாங்குற. ஆனால் நான் எதை கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்காமல் அதற்கு மறுப்பு சொல்கிறாய். அப்புறம் எப்படி எனக்கு உன் மீது அன்பு வரும்? அதனால் தான் நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றாள் வித்யா. என்னால் தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறதா என்று அவன் மனதில் கேள்வி எழுந்தது. அன்று இரவு விக்னேஷால் தூங்க முடியவில்லை. அவன் மனதில் தொடர்ந்து சிந்தனை ஓடியது. ஏன் ராகுலின் வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது? நம்ம வீட்டில் மட்டும் எப்போதும் சண்டை, சலிப்பு. என் மனைவி ஒரு முறை கூட நமக்கு இருக்கிறதே போதும்னு நினைக்க மாட்டாளா? இல்லை, நாம் தான் வாங்கி தர மறுக்கிறோமா என்ற பல கேள்விகளோடு காத்து கொண்டிருந்தான். நண்பனிடம் இதை கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவோடு தூங்கினான். மறுநாள் அலுவலகம் முடிந்ததும் அவன் ராகுலுக்கு போன் செய்தான். ராகுல், உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும், நாம சந்திக்கலாமா என்றான். ராகுல் சிரித்துக்கொண்டே, போன்லேயே சொல்லுடா, ஏதாவது பிரச்சனையா என்றான். விக்னேஷ் மனக்குமுறலோடு சொன்னான், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. வித்யா எப்பவும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அவளை திருப்திப்படுத்தவே முடியவில்லை. நான் திருமண வாழ்க்கையை வெறுத்து விட்டேன். நீ எப்படி திருமணமாக்கி இவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாய் என்றான். அந்த கேள்வி ராகுலை சில நிமிடம் மௌனமாக்கியது. பிறகு, விக்னேஷ், இதற்கான பதில் எளிதுதான். உன் பிரச்சனை புதிது இல்லை. பல வீட்டில் ஆணோ பெண்ணோ இப்படி இருப்பார்கள். நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையின் யதார்த்தம் புரிய வரும். இல்லையேல் உன் மனைவிக்கு நீதான் புரிய வைக்க வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உன் மனைவி போல் பலர் புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் பல குடும்பங்கள் இப்படி சிரமப்படுகின்றன என்றான். உன்னிடமும் ஒரு குறை உள்ளது. நீ மற்றவர்களிடம் உன் மனைவியை விட்டு கொடுத்து விடுகிறாய். அவள் தவறே செய்தாலும் அது உங்கள் குடும்ப பிரச்சனை. அதை மற்றவர்களிடம் சொல்லி உன் மதிப்பை நீயே கெடுத்துக் கொள்கிறாய். நீயும் அவளும் சேர்ந்ததுதான் உங்கள் குடும்பம். எனவே அவளை யாரிடமும் விட்டு கொடுக்காதே என்றான். நீ அன்பாக நடந்து கொண்டிருந்தால் அவளுக்கு நீ பெரிதாக தெரிந்திருப்பாய். பொருட்கள் மீதான மோகம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம் என்றான். விக்னேஷிற்கு தன் தவறு புரிந்தது. சற்று மௌனமாகினான். அவனது உள்ளத்தில் புதிதாக சிந்தனைகள் தோன்றின. கஷ்டப்பட்டு உழைப்பதெல்லாம் குடும்பத்திற்கு தானே. குடும்பத்தில் பிரச்சனை என்றவுடன் வீட்டிற்கு லேட்டாக வந்து படுத்துக்கொண்டால் குடும்பத்தில் நிம்மதி வந்துவிடுமா என்று யோசித்தான். வித்யா, நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு அதை புரிய வைப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டான். அவனது கண்களில் கண்ணீர் துளிகள் மிதந்தன. அடுத்த நாள் காலை அவன் தைரியமாக வித்யாவிடம் பேசத் தொடங்கினான். வித்யா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும், நீ அதை மனதில் நிறுத்திக்கொள் என்றான். நம்ம வாழ்க்கை எப்போதும் சண்டையிலேயே போகக்கூடாது. நம் வருமானத்திற்கு ஏற்றது போல் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்றான். வித்யா அவன் சொன்னதை பொருட்படுத்தவே இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து என்று புலம்பிக் கொண்டே சென்றாள். விக்னேஷ் ஆழமாக மூச்சு விட்டான். வித்யா, பக்கத்து வீட்டுக்காரர் மத்திய அரசு ஊழியர். அதனால் அவர்கள் நினைத்ததை எல்லாம் வாங்குகிறார்கள். நாம் அப்படி இல்லை. என் குடும்பமோ உன் குடும்பமோ நம்மை வளர்ப்பதற்கே கஷ்டப்பட்டார்கள். இவ்வளவு தூரம் நம்மை படிக்க வைத்ததே பெரிய விஷயம். நானும் கடினமாக உழைக்கிறேன். வீட்டில் நிம்மதி இருந்தால்தான் வேலையில் கவனம் செலுத்த முடியும். பெரிய பதவியை நான் அடைய முடியும் என்றான். சரி சரி என தலையாட்டி விட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள். விக்னேஷ் பின்னால் சென்று அவளை கட்டிக்கொள்ள வாழ்வின் தொலைந்து போன நாட்கள் திரும்ப கிடைத்தது போல் உணர்ந்தாள். தன் நடவடிக்கையில் பெரிதாக மாற்றம் கொண்டு வந்தான். வித்யாவிடம் அன்பாக பேசினான். அவள் பக்கத்து வீட்டை பார்த்து ஏதாவது பேசினால் அமைதியாக அவளிடம், கண்டிப்பாக நம் வாழ்வில் ஒரு நாள் அந்த பொருளை வாங்குவோம் என்றான். அந்த வார்த்தைகளில் இருந்த உறுதி அவளுக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தது. தன்னை கொஞ்சம் மாற்ற முயற்சித்தாள். கணவனின் சம்பளம் எவ்வளவு என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். தன்னால் ஏதாவது அவனுக்கு உதவ முடியுமா என்று யோசிக்கும் அளவிற்கு மாறி போனாள். வாழ்க்கையில் நிம்மதியான நாட்கள் திரும்ப கிடைத்தன. தன்னால் முயன்றதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினான். அது சிறியதாக இருந்தாலும் அவள் உள்ளுக்குள் மகிழ்ந்தாள். இந்த நிலையில் வித்யாவின் தம்பி அரவிந்த் கோயம்புத்தூரில் ஒரு சிறிய தொழில் பார்த்து வந்தான். ஆரம்பத்தில் நன்றாக அந்த தொழில் நடந்தது.
ஆனால் தவறான கூட்டாளிகள், தவறான முடிவுகள் காரணமாக அவன் தொழில் மூழ்கியது. ஒரு நாள் அவன் அழுது கொண்டே வித்யாவிற்கு போன் செய்தான். அக்கா, என்னால எதுவும் செய்ய முடியல, வீட்டை பறிமுதல் பண்ண போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல என்று புலம்பினான். வித்யா அதிர்ச்சி அடைந்தாள். உடனே அந்த விஷயத்தை விக்னேஷிடம் சொன்னாள். விக்னேஷ், தம்பி ரொம்ப கஷ்டப்படுகிறான், நாம உதவி செய்யணும் என்றாள். விக்னேஷ் சற்றே அமைதியாக அவளை நோக்கினான். வித்யா, நம்மிடம் சேமிப்பு என்று பெரிய தொகை எதுவும் இல்லை, ஆனால் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் உதவ வேண்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். அவள் நம்பிக்கையோடு இருந்தாள். யாரிடமாவது பணம் வாங்கி கூட தன் கணவர் உதவுவார் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் விக்னேஷிடம் எவ்வளவு பணம் இருக்கும் என்பதை அவள் அறியவில்லை. விக்னேஷ் தனது சேமிப்பு புத்தகத்தை பார்த்தான். அவனது பல வருட உழைப்பில் சேர்ந்திருந்த சின்ன சின்ன தொகைகள். அவன் அந்த பணத்தை எடுத்து அரவிந்தின் கடனை அடைக்க உதவினான். அவனது குடும்பம் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டது. சில வாரங்களுக்கு பிறகு அரவிந்த் தனது குடும்பத்துடன் வந்து விக்னேஷிற்கு நன்றி சொன்னான். உங்க உதவியால் தான் எங்கள் வீடு காப்பாற்றப்பட்டது, இல்லை என்றால் எங்களது வாழ்க்கை சிதைந்து போயிருக்கும் என்றான். வித்யா அவர்கள் சென்றவுடன் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்று தன் கணவனிடம் கேட்டாள். விக்னேஷ் அமைதியாக சொன்னான், 2 லட்சம். என்னால் முடிந்ததை கொடுத்தேன், அவசர தேவைக்காக சேமித்த பணம், அவன் பின்னொரு நாளில் திருப்பி கொடுக்கட்டும் என்றான். வித்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் நின்றாள். அவனது கண்களில் இருந்த நேர்மையை கண்டு அவளது மனம் நடுங்கியது. அந்த இரவு வித்யா படுக்கையில் சிந்தித்தாள். எதையும் வாங்கி தர மறுக்கிறார் என்று நான் எப்போதும் என் கணவனை குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். இந்த பணம் இன்று இவர் கையில் இல்லை என்றால் என் தம்பிக்கு யார் உதவி இருப்பார்கள்? அவருக்கு நிம்மதி தராமல் வாழ்க்கையை கஷ்டமாக்கி விட்டேன். ஆனால் இன்று விக்னேஷ் செய்த செயலை பார்த்தால் என் கணவர் சொல்வதுதான் சரி என்பதை உணர்ந்து கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக விக்னேஷின் அருகே வந்து அவன் கையை பிடித்தாள். விக்னேஷ், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு சிரமப்படுத்தி விட்டேன். இனிமேல் நானும் மாறுவேன், நம்மிடம் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்றாள். அவளது கண்ணீரில் இருந்த உண்மையையும் வருத்தத்தையும் கண்டான். அந்த நாள் முதல் வித்யா மாறத் தொடங்கினாள். பக்கத்து வீட்டில் எது நடந்தாலும் அவள் அதை பற்றி விக்னேஷிடம் சொல்வதில்லை. அவள் தனது கணவனை அன்போடு பார்த்து கொண்டாள். குழந்தையை வளர்ப்பதில் இருவரும் இணைந்து செயல்பட்டார்கள். வீட்டில் சண்டை குறைந்தது, சிரிப்பு அதிகரித்தது. விக்னேஷ் கூட தனது மனைவியின் மாற்றத்தை கண்டு மகிழ்ந்தான். அவன் வேலையில் முழு கவனம் செலுத்தினான். அடுத்த சில மாதங்களில் விக்னேஷின் உழைப்பு மேலாளர்களால் பாராட்டப்பட்டது. அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது, சம்பளமும் அதிகரித்தது. அவன் முகத்தில் மீண்டும் ஒளி தெரிந்தது. வித்யா மகிழ்ச்சியுடன் சொன்னாள், விக்னேஷ், உனக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்க காரணம் உன் உழைப்பும் நிம்மதியோடு இருந்த மனமும் தான். இனிமேல் நம்ம வாழ்க்கையை ஒப்பீட்டால் சிதைக்க மாட்டேன் என்றாள். காலங்கள் நகர்ந்தது. குழந்தை வளர்ந்து பள்ளிக்கு சென்றான். வீட்டில் சிரிப்பு, அன்பு, அமைதி நிறைந்திருந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.